ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஓணம் ஸ்பெஷலாக சத்யா ரெசிப்பியில் நம்ம அடை பிரதமன் எப்படி பண்ணலான்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா 2 விதமாக பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி பால் பாயசம் மாதிரி சுகர் பயன்படுத்தி பண்ண போகிறோம். இதுவே வெல்லம் கருப்பட்டி எல்லாம் போட்டு பண்ணோம் அப்படின்னா அது இன்னமும் நல்ல கலராக பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நாம் இந்த மாதிரி பால் பாயசம் மாதிரி பண்ண போகிறோம். சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு 2 கப்பு போல் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அடை எடுத்துக்கோங்க. அடை எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே கொஞ்சம் பெரிய அடையாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா தட்டி சின்ன சின்ன சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாகவே நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும், அது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம அடையை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வடிகட்ட போகிறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு அடை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். அதாவது ஒரு சலடை எடுத்துகிட்டு அதில் இதை வடிகட்டிடுங்க. அப்போ எக்ஸஸான தண்ணி எல்லாம் நம்மளுக்கு ரிமூவ் ஆகி அடை மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த அடைகள் எல்லாமே தனித்தனியாக ஒன்று உதிரி உதிரியாக இருக்கும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட்னு பார்த்திங்கன்னா பாலில் டேரெக்டாக அடையை போட்டு வேக வச்சு பண்ணுறது. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆனாலும் நம்மளுக்கு பாயசம் அப்படியே அந்த திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒன்று ஒன்றா தனியாகவே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. இதில் நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் ஒரு 2 கப்பு போல் சேர்த்து நல்லா இதுக்கு மேலே ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இது ஒன்று ஒன்றா நல்லா சூப்பராக அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு கடாயில் 3/4 கப் அளவுக்கு சுகர், இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரமல் ஆக விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிறது வரைக்கும் அப்படியே விடுங்க. இது கொஞ்சம் நேரத்தில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு மெத்தட். இந்த மெத்தடில் பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் பால் பாயசம் நம்ம சாப்பிடக்கூடிய அதே ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதுவே நம்ம வெல்லம் கருப்பட்டி எல்லாம் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா அது நார்மலாக பருப்பு பாயசம் எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த ஒரு டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்ல ஒரு கோல்டன் கலரில் நம்மளுக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் பால் சேர்க்க போகிறோம். பால் பார்த்திங்க அப்படின்னா 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/4 கப்பு போல் பால் சேருங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்துடலாம். ஏன் அப்படின்னா இது நல்லா தெறிக்க ஆரம்பிக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பால் சேருங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரமல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் ஆகும்போது பால் நல்லா கொதித்து வர வர கேரமல் உருகி வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா நம்ம காய விட போகிறோம். இப்போது ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 போல் ஏலக்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தட்டிட்டு போட்டுக்கலாம். அப்புறம் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அடை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதை டேரெக்டாக போட்டுடலாம். பார்த்திங்க அப்படின்னா அடை ஒன்றும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு லேசாக கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு கிளறும்போது லேசாக கிளறி விட்டீங்க அப்படின்னாலே அது எல்லாமே உடஞ்சி தனித்தனியாக நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக போலி கூட எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். போலி அப்புறமா பழம் அப்பளம் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இந்த அடை பாயசம் எல்லாமே பழம் அப்புறமா பப்படம் போலி கூட தான் வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா கண்டென்ஸ்டு மில்க் நம்ம சேர்க்க போகிறோம். இது ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இந்த கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறனால நல்ல க்ரீமியாக பாயசம் ரொம்ப திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே கண்டென்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக சுகர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு செக் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம கேரமல் பண்ண சுகரை விட அதிகமாக தேவைப்படும். அதாவது ஒரு 1/2 கப்பு போல் நம்மளுக்கு அதிகமாக தான் சுகர் தேவைப்படும். அதுக்கு பதிலாக நான் கண்டென்ஸ் மில்க் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஏன்னா அடையை ஃபஸ்ட்டே நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இது ரெடி ஆகிறதுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் சட்டுன்னு. இதுவே பார்த்திங்கன்னா நம்ம குக்கர்லேயும் ரெடி பண்ணலாம். அடை குக்கர்லேயும் போட்டு டேரெக்டாக பால் ஊற்றி அந்த மாதிரி கூட பண்ணலாம். அது ஒரு மெத்தடில் இருக்கும்.
இப்போ வந்து பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இப்போ முந்திரி, திராட்சை வறுத்து போட்டுக்கலாம். ஒரு இந்த மாரி தாளிப்பு கரண்டியில 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, ஒரு 10 போல முந்திரி, இத போட்டு நல்லா வந்து ஃபர்ஸ்ட்டு வறுத்தெடுங்க. முந்திரி வந்து லேசா ஒரு கோல்டன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா திராட்சை போட்டுக்கலாம். உலர் திராட்சை ஒரு 20 போல எடுத்திருக்கேன். போட்டு நல்லா வந்து வறுத்தெடுத்துட்டு, இந்த திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம டைரக்ட்டா இத பாயாசத்துக்குள்ள போட்டுறலாம். இந்த மாரி நெய்யில வறுத்து நீங்க போடலாம். இல்ல இது எதுவும் விருப்பம் இல்லைன்னா, அத அப்படியே வந்து பாயாசம் மட்டுமே வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இந்த பாயாசம் பொறுத்தவரை நம்ம அடை போட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறனால, கொஞ்ச நேரத்தில கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு பதத்துக்கு நீங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி மாத்தி வச்சிரலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த ஒரு பாயாசம் பொறுத்தவரை நீங்க ஃப்ரிட்ஜில வச்சுட்டு கூலிங் ஆனதுக்கப்புறம் கூட குடிச்சுக்கலாம். இல்ல சூடா கூட குடிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் இதே மாரி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த ஓணத்துக்கு கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பாய்.